மனசு இருக்குது, மனசை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ண ஆசை இருக்கணும். என் மனசை நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு அதுக்கு தான் பகவான்கிட்ட கேட்கணும். அந்த விநாயகர் பேரில் ஒரு பாட்டு பாடுறோம் பாருங்க. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் போது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்துடுத்துனா மற்றெல்லாம் கவலை இல்லை. கணக்கும் செல்வம் 100 வயது, இதெல்லாம் நான் பயன்படுத்தணுமே. கணக்கும் செல்வம், நிறைய பணம் கொடுங்கிறார். 100 வயது இவையும் தர நீ கடவாயே. முதல்ல எதை கேட்குறார் பார்த்துக்கோங்க. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. ஏ கணபதி, எனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்க போகிறேன், கேட்டுக்கோ நீயும். கணபதி கேளாய், எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன். எனக்கு என்னெல்லாம் வேணும் நான் சூஸ் பண்ணுறது. வரம்னா சூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். மாப்பிள்ளைக்கே வரம் தானே சொல்கிறோம். அது சூஸ் பண்ணுறது. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன். இசைப்பேன்னா சொல்லுவேன். கேளாய், கேளு, ஆர்டர் பண்ணுறார் கணபதி. மனதில் சலனம் இல்லாமல், மனசில் சலனம் இருக்கக்கூடாது. மதியில் இருளே தோன்றாமல், நினைக்கும் போது நின் மௌன நிலை, இறைவன் மௌனமாக இருக்காராம். கண்டனவெல்லாம் மௌன உருவழியதாகும். நினைக்கும் போது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும், அனுகிரகம் பண்ணணும். அதுக்கப்புறம் கணக்கும் செல்வம். எதுக்குன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு. 100 வயது எதுக்குன்னா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறதுக்கு. இவையும் தர நீ கடவாயே. 2 ஆர்டர், கேளு கொடு. நான் கேட்குறேன், அதை நீ கேளு கொடு. முதல்ல அறிவு சரியாக இருக்கணும், உணர்ச்சிகள் சரியாக இருக்கணும். என்னுடைய இன்டலெக்டும் இமோஷன்ஸும் ப்ராப்பர் சேனலில் இருக்கணும்.